இதுவரைக்கும் விஜய் மல்லியை நேருக்கு நேர் மோதின தீபிகா இனி மறைமுகமாக அவங்க கிட்ட நல்லவங்க வேஷம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தீபிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுக்குள்ள பல விதமான திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. சடனாக ஒரே நாளில் சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்பவுமே நமக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. தீபனை உடனே வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க முகத்தில் அப்படி ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதால அவங்க மாமா தீபன் ஐஸ்வர்யா 3 பேருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தீபனுமே மல்லி கூட இருக்கிற பகையை நீ மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதை மட்டும் என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. என் தம்பியோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கிறது மல்லி அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இருந்தாலுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன்னா மல்லி மேலே அவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க. எப்படியாவது மல்லி மேலே பழிய போடணும் அப்படின்னு சொல்லி கதிரேசனோட அடியாட்கள் மூலமாக அவங்களுக்கு வாக்குமூலம் கொடுக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட தீபிகா உடனே மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதால இனி வரக்கூடிய நாட்களில் மல்லி விஜய் வெண்பா கூட ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக அவங்க பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே தீபன் விஜய் மல்லி வெண்பா அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அதனால் ஸ்கூல்லையுமே அடிக்கடி மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வர்றப்ப தீபிகாவுமே அவங்க அடிக்கடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் தீபிகாவை பொறுத்த வரைக்கும் தீபன் கிட்டேயோ இல்லை விஜய் மல்லி கிட்டேயோ நம்ம நேருக்கு நேர் மோதணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க குறுக்கு வழியில் யோசிக்க தான் செய்வாங்க. அதனால் இப்போ தீபன் கிட்ட எந்த அளவுக்கு ரொம்பவே நல்லவங்க மாதிரியும் அவங்க கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி பொய்யா சொன்னாங்களோ அது போல் விஜய் மல்லி 2 பேர்கிட்டையுமே நல்ல விதமாக அவங்க நடிக்க தான் செய்ய போகிறாங்க. ஆனால் தீபிகாவோட கேரக்டரை நம்ம மல்லி நம்பினாலுமே விஜய் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.